இப்ப பாருங்க, நம்ம இந்த பீச் பார்க் இப்படிப்பட்ட இலவச இடங்கள் எல்லாம் போய் பார்த்தோம்னா இந்த காதலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டாணிக்காரன் பாப்பா இந்த சுண்டல்காரன் பாப்பா அப்படின்னு பயந்து பயந்து காதல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம இப்போ இந்த காதல் பொருத்தம் நிகழ்ச்சியில பார்க்க போற ஜோடிங்க அப்படின்னா, இந்த பயம்ங்கிறதே என்னன்னு தெரியாது தைரியசாலிங்க. தன்னோட காதல் தெரிஞ்சா கூட பரவாயில்லங்கிற நிலைமையில வந்து நிக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட தைரியசாலிங்களை இப்ப இந்த நிகழ்ச்சியில பாப்போமா? இப்போது இந்த நிகழ்ச்சியின் முதல் ஜோடி மிஸ்டர் ஸ்டீஃபன், மிஸ் ஜெரினா, வாருங்கள். போதும் போதும். இப்போ உங்க 2 பேர்கிட்டையும் தனித்தனியா 4 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம். இப்போ மிஸ்டர் ஸ்டீஃபன் நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க. மிஸ் ஜெரினா கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இப்ப நீங்களும் உங்க காதலரும் படம் பார்க்க போறீங்க. அந்த தியேட்டர்ல பிளாக்ல தாங்க டிக்கெட் கிடைக்குது. பிளாக் டிக்கெட் தனித்தனியா தாங்க கிடைக்குது. சரி, உட்காந்து படத்தை பாப்போம். தனித்தனியா பாப்பீங்களா இல்ல ஏன் வம்புன்னு ஏஞ்சி வந்துருவீங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாங்க படத்துக்கு போறதே சிலுமிசம் பண்ணதான். படம் பார்க்க மாட்டோம், திரும்பி வந்துடுவோம். வந்துருவீங்க? ஆமா. பொம்பளைங்க எல்லா விஷயத்திலயும் அட்வான்ஸா இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. நல்ல பதிலுங்க. மிஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் வாங்க வாங்க. இப்ப நீங்க 2 பேரும் படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. போன நேரத்துல டிக்கெட் கிடைக்கல, பிளாக்ல டிக்கெட் கிடைக்குது. தியேட்டர்ல தனித்தனியா உட்காந்து படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. படத்தை தனித்தனியா உட்காந்து பாப்பீங்களா இல்ல ஏன் வம்புன்னு ஏஞ்சி வந்துருவீங்களா? காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு, வேஸ்ட் ஆயிடக்கூடாது. பார்த்துதான் ஆகணும். நாங்க சினிமா பார்த்து தான் வருவோம். வெரி குட், நல்ல பதில சொன்னீங்க. உங்க ஜோடி வந்து முற்றிலும் மாறுபட்ட வகையில பதில சொன்னாங்க. அதனால இந்த முறை மதிப்பெண் பெறும் வாய்ப்பை இழக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். அடுத்த ஜோடி ஆட்டையாம்பட்டி என்ற ஒரே ஊரை சேர்ந்த காதல் ஜோடி மிஸ் மஞ்சுளா, மிஸ்டர் தங்கராஜ். வாங்க வாங்க வாங்க. டேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது, கச்சிதமான ஜோடிங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு, இல்ல பெருமையாவும் இருக்கு. இந்த ஆள் பொருத்தம் ஆடை பொருத்தம் இதெல்லாம் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. உங்க ஆழமான காதல் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை பெற்றிருக்காரு. உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா பேரு மயில்சாமி கவுண்டர், ex-MP. சரி, இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை உங்க அப்பா டிவில பார்த்தாருன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாரு? கோவப்படுவாரு. So what? I don't care. நான் நேரா சொல்றதை விட அவர் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஈஸி இல்ல? ரொம்ப ஈஸி. வெரி குட், ரொம்ப துணிச்சலான பொண்ணு. சார், உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு ஆறுமுகம், எங்க அம்மா பேரு தாயம்மா. அவங்க 2 பேருக்கு நான் ஒரே பிள்ளை. இந்த ப்ரோகிராம் அவங்க டிவில பாப்பாங்கன்னு எனக்கு பயமே கிடையாது. ஏன் சார்? எங்க வீட்டுல டிவியே கிடையாது. ஓ, அதனால இவ்வளவு துணிச்சலா பேட்டி கொடுத்துருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம முதல் சுற்று கேள்விக்கு போலாமா? போலாமே. நீங்களும் போலாம். எங்க வீட்டுக்கா? உள்ள. அச்சா, டீக் ஹை. வாங்க. இப்போ உங்ககிட்ட கேள்வி. காதலுடைய சின்னம் என்னன்னு சொல்ல முடியுமா? இதயம். அட, அது எப்படி? எல்லாத்தையும் கேட்டா பொதுவா ஆட்டின்னு தான் சொல்லுவாங்க. இதயம்னு ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்களா? காதலா அன்புன்னு சொல்லுவாங்க. நல்ல இதயம் படிச்சவங்களுக்கு தான் அன்போட உயர்வை பத்தி தெரியும். இதயம் இல்லாதவங்க வேணா அது ஆட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது இதயம் தான். முதல் கேள்விக்கு அப்ளாஸா? இப்ப 2வது கேள்வி. நீங்க 2 பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில உங்க காதலருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கால் ஊனமாயிடுது. ஒரு பேச்சுங்க. அந்த நிலைமையில நீங்க அவரை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல கட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அது, கார் ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சுங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க? அவருக்கு கால் தாங்க ஊனம், எங்க காதல் ஊனம் இல்ல. நிச்சயமா அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். சரிம்மா, ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. இப்ப 3வது கேள்விக்கு போறோம். நீங்க இணைப்பிரியா காதலர்கள். இந்த நிலைமையில உங்க 2 பேர் வீட்டுல இருந்தும் பயங்கரமான எதிர்ப்பு வருது. என்ன பண்ணுவீங்க? போராடுவேன், போராடி ஜெயிப்பேன். இல்ல, நீங்க போராடுவீங்க, அவரும் போராடுவாரு. சரிம்மா, எவ்வளவு போராடியும் ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? உயிர் கொடுப்போம். அவர் கொடுப்பாரா? அவர் எனக்காக கண்டிப்பா உயிர் கொடுப்பாரு. சரி, அப்போ காதலோட முடிவு தோல்வின்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க தப்பா சொல்றீங்க. காதலர்கள் பிரிஞ்சாதான் தோல்வி. காதலர்கள் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாலும் அது வெற்றிதான். எங்களோட காதலும் அப்படிப்பட்ட காதல் தான். நீங்க ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ உங்க ஜோடி புறா என்ன சொல்லுதுன்னு பாப்போம். மிஸ்டர் தங்கராஜ் வாருங்கள். மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே, இப்ப அவங்ககிட்ட கேள்வி கேட்டாச்சு. இப்ப உங்ககிட்ட கேள்விகள். முதல் கேள்விக்கு போலாமா? சரி, காதலின் சின்னம் என்னவென்று சொல்ல முடியுமா? சின்னம்? நீ என்ன சொன்ன? இதான வேணாங்கிறது. நீங்க எப்படி வாங்க, இப்படி வாங்க. இதென்ன வம்ப போச்சு, நீங்களா சொல்லணும் சார். சின்னம் நானும் சொல்லுமா? இதயம். இதயம் கரெக்ட். ஆனா பொதுவா எல்லாத்தையும் கேட்டா ஆட்டியன் தானே சொல்லுவாங்க. நீங்க எப்படி இதயம்னு கரெக்டா சொன்னீங்க சார்? ரொம்ப சிம்பிள். இதயம் இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும். ஆஹா. அன்பு இருக்கிற இடத்துல தான் இதயம் இருக்கும். ஓஹோ. 2 சேர்ந்துட்டா காதல். அதனால தான் இதயம்னு சொன்னேன். கொன்னுட்டீங்க சார். இப்போ உங்க காதலி மஞ்சுளாவுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு கால் உடைஞ்சு போயிடுது.
ஐயோ மஞ்சு எந்த காலத்துக்கு சொல்லவே இல்ல. எனக்கு இல்ல. சார், சும்மா ஒரு பேச்சு கேட்டேன் சார். ஓ. இப்படி இருக்க இல்ல இதே ஊனமான காதலியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா பழக்க தோஷம். இப்போ காதலுக்கு காலாங்க முக்கியம், காதலி தான் முக்கியம். நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்ப உங்களுடைய ஆழமான காதல் 2 வீட்டுக்கும் தெரிய வருது. 2 வீட்ல இருந்தும் எதிர்ப்பு வருது. என்ன பண்ணுவீங்க? ஃபைட். ஃபைட்? போராடுவோம், ஜெயிப்போம். நீங்க போராடுவீங்க, இவங்க போராடுவாங்க. அவங்க மசில்ஸ் பாத்தீங்களா, என்னோட ஜாஸ்தி ஃபைட் பண்ணுவாங்க. போராடியே ஜெயிக்க முடியல சார். ஒண்ணு மோதி பாப்போம், இல்லனா உயிரை கொடுப்போம். நீங்க உயிரை கொடுப்பீங்க, இவங்க கொடுப்பாங்களா? அவங்கள கேட்கல நீங்க, அப்புறம் என்ன கேக்குறீங்க? அப்போ காதலோட முடிவு தோல்விதானா? ஐசா நஹி, பிரிஞ்சாதாங்க தோல்வி. வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்தாலும் சாவுல ஒண்ணு சேர்ந்தாலும் காதலுக்கு வெற்றி தான். எல்லா கேள்விகளுக்கும் மிகச் சரியான தீர்க்கமான பதிலை கூறி முழு மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கும் ஜோடி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? மிஸ் மஞ்சுளா, மிஸ் தங்கராஜ். இந்த கோவை மாவட்டத்தின் சிறந்த காதல் ஜோடிகள் என்று மிஸ் மஞ்சுளா, மிஸ்டர் தங்கராஜ் இருவரையும் காதல் இளவரசன், காதல் இளவரசி என்று உங்கள் ராஜ் டிவி பட்டம் சூட்டி மகிழ்கிறது. தங்கராசுங்களா? தெரியலீங்க. சொல்றா. நான் சொல்ல பெரிய இடத்த அவன் டச் பண்றான்னு இப்ப டச் பண்ணிட்டான். சொல்லு. ஆனா தங்கச்சி வீட்டு இருந்த இந்த ஜாக்கெட் கொடுத்த என்ன தள்ளு வண்டி ரெடி பண்றா. ஓடுறா. என்னடா இது நடு ரோட்ல சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க? தப்பு உங்க பிள்ளை மேலதாங்க.
அநியாயமா அந்த டெய்லர் தம்பி கடையில பூந்து கடையாச்சு நொறுக்கிட்டாருங்க. டிவில உங்க பொண்ணும் சேர்ந்துதான் பேட்டி கொடுத்துச்சு. அதுக்காக தங்கராசியும் அடிக்கணும். முதல்ல உங்க பொண்ணை கண்டிச்சு வைப்பீங்களா? என்னங்க பப்ளிக் சப்போர்ட் பூரா அவன் பக்கம் இருக்கு. இந்த நேரத்துல வேற எலெக்ஷன் வருது. எதையாவது சொல்லி சமாளிங்க. இதை பாரு தங்கராஜ், என் மகன் செஞ்சதும் தப்புதான், நீ அவனை அடிச்சதும் நியாயம்தான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை பாருங்க, உங்களை நம்பிதான் இந்த எம்பி தேர்தலில் நான் நிக்கிறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுற மாட்டேன். நாளைக்கு மேடை போட்டு எப்படி பைசல் பண்றேன்னு பாருங்க. நாளைக்கு மீட்டிங்க்கு 6 தொகுதி ஜனங்களை வரணும். ஏற்பாடு பண்ணு. சரிங்க. ஓ. போட அட போட என்ன வரேன் தம்பி.